கடந்த 19 ஜனவரி 2026 அன்று யுஏஇ பிரசிடென்ட் ஷேக் முகமது அவர்கள் இந்தியாவுக்கு வந்து 3 மணி நேரத்துல திரும்ப போயிட்டாங்க. இந்த 3 மணி நேரத்துல அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க சொல்ல போனா இந்தியா யுஏஇ ஃபியூச்சர் டீல்ஸ் டே அப்படின்னு கூட அந்த டேவை நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு 7 தலைப்பின் அடிப்படையில ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த 7 விஷயம் என்னென்ன நம்ம எல்லாம் பார்க்கலாமா? ஜென்சி தோழர்களே, லாஜிக் பார்ப்போமா? வாங்க. இந்தியாவும் யுஏஇயும் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்துல ஒப்பந்தம் போடுது. என்ன அப்படின்னா எல்என்ஜி, லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ். எல்என்ஜினா என்ன? நம்ம வீட்டுல சமையலுக்குலாம் யூஸ் பண்றோம்னா ஒரு கேஸ், அந்த கேஸ் பேர் தான் எல்என்ஜி. இந்த கேஸ் வந்து யுஏஇல அதிகமா இருக்குது. அவங்க வந்து நமக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா 0.5 மில்லியன் டன் பெர் இயர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது வந்து 10 ஆண்டுக்கு நாங்க உங்களுக்கு தரோம் அப்படின்னு அவங்க ஒப்பந்தம் போடுறாங்க. இந்த கேஸ் வருதுனால என்னென்னலாம் நம்ம பயனடைகிறோம்? ஒன்று, நம்ம குக்கிங்குக்கு எந்த தடையும் இல்லாம கேஸ் நல்லா யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது, இண்டஸ்ட்ரீஸ் இயங்குறதுக்கு, ஃபேக்டரி இயங்குறதுக்குலாம் கேஸ் வந்து ரொம்ப அடிப்படை. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணவும் கேஸ் ரொம்ப அவசியம். ரெண்டாவது விஷயம் ட்ரேட். ஏற்கனவே $100 பில்லியன் இருந்த ஒரு ஒப்பந்தம் இப்போது $200 பில்லியன் உயர்ந்திருக்குது. அதாவது ட்ரேடுனா என்ன? நம்ம கிட்ட சாஃப்ட்வேர் இருக்கு, மெடிசன்ஸ் இருக்கு, ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு. ஆனா யுஏஇ கிட்ட கோல்டு இருக்கு, ஆயில் இருக்கு, கேஸ் இருக்கு. அப்போ நான் இந்த விஷயத்த கொடுக்குறேன், நீ அந்த விஷயத்த கொடு அப்படிங்கிற ஒப்பந்தம் தான். அப்போ இது மூலமா என்ன நமக்கு கிடைக்குது? நிறைய கம்பெனிஸ் உருவாகும், நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும். மூணாவது விஷயம் செக்யூரிட்டி, அதாவது டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. இது எதுக்காக போடுறாங்க? ஒரு நாடு இருக்கு, அவங்க நமக்கு வந்து அச்சுறுத்தலா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிரா இருக்கக்கூடிய நாடுகளை நம்ம எல்லாத்தையுமே ஒன்றிணைக்கிறோம். அப்போ நம்மளும் யுஏஇயும் போறதுனால நம்ம கிட்ட உள்ள டெரரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி அவங்களுக்கு பயிற்சியும் கொடுப்போம். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்த நமக்கும் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. நாலாவது, அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. போர்ட்ஸ், ரயில்வேஸ், ரெனியூவபிள் எனர்ஜி, டொலரா ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிற விஷயத்துல அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க மேம்படுத்துறதுக்காக. அஞ்சாவதா ஏஐ. இப்போதைக்கு நவீன உலகத்துல ஏஐ ரொம்ப மிகப்பெரிய ரோலை வந்து பிளே பண்ணுது. அப்போ அதை அமைக்காம இருப்பாங்களா? அதுக்காக தான் இதுலயுமே அவங்க கால் ஊன்றாங்க. அப்போ நமக்கு என்னென்ன கிடைக்க போகுது? டேட்டா சென்டர் அமைக்க போறாங்க, ஏஐ ரிசர்ச் சென்டர் அமைக்க போறாங்க. இதன் மூலமா ஏஐ படிக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ்க்கோ அது சம்பந்தமா கோர்ஸ் படிக்கக்கூடியவங்களுக்கோ நிறைய வேலை வாய்ப்புகள் பெருகும். ஏஐனால நிறைய வேலை வாய்ப்பு குறையும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மத்தியில ஏஐனால நிறைய ஜாப்ஸ் கிரியேட்டிவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய ஒரு வடிவம் தான் இது. ஆறாவதா, நம்முடைய ஸ்பேஸ்லையும் நியூக்ளியர் அட்வான்ஸ் பவர்லையும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அதுல 2 பேருமே சேர்ந்து கொலாபரேட்டிவா நிறைய விஷயங்கள் புதுசா கண்டுபிடிக்கணும் முயற்சி பண்றாங்க. அப்புறம் 7வதா மிக முக்கியமான விஷயம், இந்தியாவில் இருக்கக்கூடிய 35 லட்சம் பேருக்கு மேல யுஏஇல வசிக்கிறாங்க. அவங்க லேபராவோ, இன்ஜினியர்ஸாவோ, டாக்டர்ஸாவோ என்ன பொசிஷன்ல வேணாலும் இருக்கிறாங்க. அவர்களுடைய நலனை இந்த அரசு காக்கணும்ல. அதனால ஒர்க்கர் ரைட்ஸ், சேஃப்டி, ஸ்கில் டெவலப்மெண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் உத்தரவாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய நாடு அவங்க நாடு கிட்ட கேக்குது. நன்றி.